ஜூன் ஜூலையில் இருக்கிறதுலே ஹாட்டஸ்ட் மந்த்ஸ் ஆஃப் த இயர். அதுவும் ஜூன் 21 த லாங்கஸ்ட் டே. ஸோ நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ரெசிபி நான் இன்றைக்கி கொடுக்குறேன். நூல்கோல் ரசம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். உடம்புக்கு குளிர்ச்சி தரும், உடல் வலியெல்லாம் போக்கும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, அசதியை போக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3 நூல்கோல், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த நூல்கோலை தோல் உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுங்களாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி துண்டுங்க போட்டு நான் மிக்ஸி ஜாரில் தான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த நூல்கோலை வடிகட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை நம்ம சின்ன சின்ன துண்டுங்களாக அதில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நூல்கோல் ஒரு குளிர்ச்சி தரும் காய், வாட்டரியாக நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த காய் பிடிக்கிறதில்ல. ரசம் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்தில் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் சன் நம்மக்கிட்ட வந்து நம்மளை முத்தம் விட்டுட்டு போகும், அந்த அளவுக்கு வெயில் இருக்குங்க. ஸோ நாமளும் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இதை பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன். இப்போ ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வரும்போது 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறேன். இந்த கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் அதை வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா அந்த நூல்கோல் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு நம்ம இந்த வதக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். நிஜமாவே இந்த ரசம் வித்தியாசமாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் அந்த தக்காளி வதக்கலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நூல்கோல் ரசத்தை மெதுவாக சூடு பண்ணலாம். ஏன்னா நூல்கோலோட பச்சை வாசனை போகணும். திக்காக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுறலாம். தேவையான அளவு மஞ்சள், உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் அது கொதித்து வரட்டும். அப்போ தான் இந்த நூல்கோலோட பச்சை வாசனை போகும், ரசமும் வாசனையாக ருசியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்த உடனே சட்டுன்னு நம்ம அந்த லிட்டு போட்டு மூடிடலாம். வெயில் காலத்தில் நிறைய பேர் வந்து குளிர்பானங்கள் குடிக்கிறதுக்கு அப்புறம் நிறைய ரெசிபீஸ் அந்த மாதிரி போடுவாங்க. பட் நான் வித்தியாசமாக யோசித்து உணவே ஒரு குளிர்ச்சியாக தரட்டுமேன்னு இதை ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. வெயில் காலத்தில் நம்மளால் தயிர் சாதம் தான் திருப்தியாக சாப்பிட முடியும். இல்லைன்னா நிறைய நம்ம குளிர்பானங்களை குடிக்கிறோம்.
பட் இந்த ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ கொதி வருது பாருங்கள், கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்படி சாதாரண ரசத்துக்கு நம்ம கொதி வரும்போது தட்டு போட்டு மூடிடுவோமோ அதே மாதிரி தான் இந்த ரசத்துக்கும் பண்ணணும். இப்போ கொதி வருது பாருங்கள், லிட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறமா சாப்பிடும்போது நம்ம சர்வ் பண்ணலாம். சுவையான நூல்கோல் ரசம் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.